ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கல்வாரி துணி காலை தியான நேர வேலைக்காய் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் இன்று தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறதான தேவனுடைய வார்த்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இந்த காரியத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இன்றைக்கு அந்த காலங்களிலே, அதாவது இயேசு இருந்த காலங்களில் குஷ்டரோகம் ஒரு பெரிய ஒரு கொடிதான ஒரு நோயாய் வியாதியாக இருந்தது. அப்படி குஷ்டரோகம் வந்தவர்கள் தனித்து ஒரு இடத்திலே தனித்து விடப்படுவார்கள். அவருடைய மனநிலை எல்லாம் வேதனை நிறைந்ததாய் தனி நபர்களைப் போல செயல்படுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த மனிதன் இயேசுவிடத்தில் சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தென்றால், நான் இப்படி இந்த வியாதியோடைய வாழ்ந்து மரிப்பது கடவுளுக்கு ஏற்றதாய் இருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம். அதன் நிமித்தமாய்த்தான் அவன் இப்படி சொன்னான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு, நான் சுத்தமாகி மற்ற மனிதர்களைப் போல வாழ வேண்டும் என்று. ஆனால் அவன் சொன்ன விதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவரால் ஆகும் என்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. என்றாலும் ஒரு விதமான சந்தேகம் என்னவென்றால், அது நான் இப்படி வாழ்வது அவருக்கு சித்தமாக இருந்தால் நான் அப்படியே இருந்து விடட்டுமே என்ற ஒரு எண்ணம் கூட அவனுக்குள் இருந்தபடியால் தான் அந்த கேள்வியை அவன் கேட்டான். ஆகவே இன்று சபைகளிலே அற்புதங்கள் குறைவதற்கு காரணம், அல்லது அற்புதங்கள் குன்றி போவதற்கு காரணமாய் இருப்பது என்னவென்றால், எங்களுடைய சிந்தனைகளிலே கடவுள் இதை இப்படியே வைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறார் என்று எண்ணுவோம் என்று சொன்னால், நாங்கள் கடவுளிடத்திலே மேலதிகமாக நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் கேட்க போவதை குறைத்து விடுவோம். இது இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை போகும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணினீர்கள் என்றால், நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாதவர்களாய் மாறிவிடுவார்கள். இன்று நாங்கள் வேதாகம ரீதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், அற்புதங்கள் குறைவதற்கு காரணம் என்னவென்றால், கடவுள் இதை அனுமதித்தார் என்று ஒரு தற்பெண்ணம் அவனை கேட்க முடியாத சூழலை உருவாக்கிவிடும். ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய வல்லமையை அறியாதது நிமித்தமாய், தேவன் வல்லமை உள்ளவர், தேவனாலே எல்லாம் கூடும், நான் ஆராதிக்க தேவன் என்னை தப்புவிப்பார், விடுவிப்பார், இந்த காரியத்திலிருந்து எனக்கு சுகம் தருவார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் போனால் அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. லூக்கா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உம்மிடத்தில் வர என்னை பாத்திரனாய் எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டான். இயேசு தேடி வருகிறார், அவன் இயேசுடத்தில் சொல்லுங்கள் அனுப்பிவிட்டான். இயேசு இதை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அவனுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவன் தனக்கென்று இருக்கிற வேலையாக்கள் என்னென்னத்தான் செய்வான், என்னுடைய அதிகாரம் என்னென்று தெரிந்ததை இயேசு இப்படிப்பட்டவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளவனாய் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இயேசுவை பார்த்தான். இயேசு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. ஆகவே தேவனுடைய வல்லமையை நாங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் அற்புதத்தை காண முடியும். மூன்றாவதாக, அற்புதத்தை காணாதது நிமித்தமாக, அதாவது அற்புதத்தை பார்க்காத நிமித்தமாக, அநேகருக்கு நடக்கிறவைகளை காணாதது நிமித்தமாய் அப்படி வருகிற ஒரு சந்ததி வளர்ந்து வருகின்ற பொழுது அற்புதம் இன்றைக்கு கேள்விக்குறியாக அமைந்துவிடும். இதற்குரிய வேத வசனத்தை பார்த்தால் யாத்திராகமம் 14 அதிகாரம் 31 இப்படி சொல்லுகிறது. யாத்திராகமம் 14 அதிகாரம் 31 இப்படி சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். திரும்பி வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை எகிப்தியர் அல்ல, இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனான மோசேயிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர்கள் விசுவாசம் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னென்றால், அந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் கண்டபோது அவர்கள் வியத்தார்கள். நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் என்று எண்ணினது மாத்திரமல்ல, அவர்கள் அது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையிலே மோசே மீதும், அதாவது கர்த்தர் மீதும் விசுவாசம் வைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு எங்களுடைய ஜனங்கள் வளர்ந்து வருகிற பிள்ளைகளாயிருக்கலாம், சபைகளாயிருக்கலாம், அற்புதங்களில் காணவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்கள் விசுவாசம் வைப்பதிலே குறைவுபட்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், காணத்தக்க விதமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் திருச்சபையிலே நடக்கின்ற பொழுது ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். அவர்களும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். நான்காவது, அசுவிசுவாசம் என்ன நடக்கும் என்று சொன்னால் அற்புதங்களை தடை செய்துவிடும். இயேசு பிறந்த ஊரிலே மார்க்கு 6 அதிகாரம் 5-6 இப்படி சொல்லுகிறது. மார்க்கு 6 அதிகாரம் 5-6 இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 6 அதிகாரம் 5-6. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அசுவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த தேவன், அவர் கூட அவருடைய பிறந்த ஊரிலே செய்ய முடியாமல் போனது அவருடைய அசுவிசுவாசத்தின் நிமித்தமாக. ஆகவே நாங்கள் இந்த காலை தியானத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், எங்களுடைய விசுவாசம் பெருக்கெடுக்க அவர்களிலே நாங்கள் வளருவோமாக. நாங்கள் ஜெபத்தோடு முடிவுக்குள்ளே வருவோம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் 4 காரியங்களை பார்த்தோம். அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அற்புத அடையாளங்களை பெற்று ஆண்டவரே, நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உமது நாமம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அடையாள அற்புதங்களோடு கூடாய் உறுதிப்படுத்தும். உமக்கு எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.